Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard chemistry unit 11 fundamentals of organic chemistry. In the lesson oda question answers பார்க்கலாம். Page number book of question answers, important questions எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து book in text என்ன questions கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இந்த important questionsல சொல்லியிருப்போம். 156 write brief answer to the following questions. 31st, give the general characteristics of organic compounds. Page number 111 and 112. Characteristics of organic compounds. So 111 la கீழ இருக்கு பாருங்க characteristics of organic compounds அந்த கார்னர்ல. So first point, they are covalent compounds of carbon. First point. Second point பாத்தீங்கன்னா they are னு எழுதிக்கோங்க, they are insoluble in water அதுல இருந்து etc வரைக்கும் second point. Then third point வந்து CCl4 வரைக்கும் மெனில இருந்து. Next they possess அதுல இருந்து nature வரைக்கும் fourth point. Fifth point organic compounds ல இருந்து functional group வரைக்கும் fifth point. Then sixth point, turn to the page 112, they exhibit isomerism which is a unique phenomenon. அது sixth point. ஓகேங்களா? So 31st ல 6 points தேல இருந்து கார்பன், அடுத்து they are னு எழுதிக்கோங்க insoluble, அதுக்கப்புறம் வந்து எக்ஸெட்ரா வரைக்கும் மெனில இருந்து CCl4, தேல இருந்து nature, organic compoundல இருந்து functional group. Next at the back they exhibit isomerism which is a unique phenomenon. 31st கான answer. Then question number 32. Describe the classification of organic compounds based on their structure. Page number 112. Classification of organs, that's organic compounds இல்லையா, classification based on the structure இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே நீங்கள் 32 இந்த drawing. Then 33, write a note on homologous series. Page number 112. homologous seriesனு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, series of organic compounds. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்பிள் ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ், அடுத்து காம்பவுண்ட்ஸ்லேருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் 33க்கான ஆன்சர் homologous series. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லெசன் வேணும்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ, ஸ்டடி பிளான், புக் பேக் எக்ஸசைஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது பயோமேக்ஸ் குரூப்கான பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. What is mean by a functional group? Identify the functional group in the following compounds. Page number 111. 111ல functional groupனா என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தேர்ட் பாயிண்டில் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 112ல் ப்ரெசண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, அது வரைக்கும். இல்லைனா ஆல்மோஸ்ட் ஆல் கேசஸ் த ரியாக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஃபங்க்ஷனல் குரூப். ப்ரெசண்ட் வரைக்கும் ஃபங்க்ஷனல் குரூப் எழுதியிருக்கோங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா 34ல். இதை நீங்கள் அப்படியே புக்லேயே எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 34th சி இந்த மாதிரி காலம் போட்டுக்கோங்க. அசிட்டால்டிஹைட் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் தென் ஃபங்க்ஷனல் குரூப். அடுத்து ஆக்சாலிக் ஆசிட் அதோட மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் தென் ஃபங்க்ஷனல் குரூப். டைமெத்தில் ஏத்தர் அதோட மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். அடுத்து மித்தைலமைன் அதோட மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இதை என்ன பேப்பர் இல்லைனா புக்கில் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35, கிவ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அலிஃபேட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு இருக்கு இல்லையா, ஸோ CN H2n+1OH. அடுத்து அலிஃபேட்டிக் கீட்டோன் C6H2NO. நெக்ஸ்ட் அலிஃபேட்டிக் அமைன் CN H2n+1 2n+1 NH2. ஓகேங்களா, CN H2n+1 NH2. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க புக்லேயே. 36, write the molecular formula of the first 6 members of homologous series of nitroalkanes. இதுவும் நீங்கள் எழுதணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க CH3, அதாவது 6 இது கேட்டிருக்காங்க CH3NO2 நைட்ரோமீத்தேன் CH3NO2. அடுத்து CH3CH2NO2 வந்து நைட்ரோஈத்தேன் C2H5NO2. இதான் ஃபர்ஸ்ட் 6 மெம்பர்ஸ் ஆஃப் நைட்ரோஆல்கேன்ஸோடது. தேர்ட் ஒன் CH3CH2CH2NO2 வந்து நைட்ரோப்ரோபேன் C3H7NO2. நம்பர் 4 CH3CH2CH2CH2NO2 பார்த்தீங்கன்னா நைட்ரோபியூட்டேன் C4H9NO2. Then fifth CH3CH2CH2CH2CH2CH2NO2 then C5H11NO2 அதாவது நைட்ரோபென்டேனோடது C5H11NO2.
Then CH3, CH2, 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 NO2. Nitrohexane, C6H13, NO2. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு 6 மெம்பர்ஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ புக்கில் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் புக் எடுத்தால் வந்து எல்லா ஆன்சர்ஸும் அதிலே வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 37 இப்போது ரைட் த மாலிகுலர் அண்ட் பாசிபிள் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் த ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மாலிகுலர் ஃபார்முலா, நேமு, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இருக்கா, நேம் இது HCOOH வந்து ஃபார்மிக் ஆசிட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அடுத்து CH3COOH வந்து அசிட்டிக் ஆசிட், அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. CH3CH2COOH ப்ரோப்பனாயிக் ஆசிட், அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. CH3CH2CH2COOH பியூட்டனாயிக் ஆசிட், அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 கொஷின்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 கொஷின்ஸ் எழுதிக்கோங்க. 38 பார்த்தீங்கன்னா இது வந்து 307 பேஜில் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 38 and 39 இது ரெண்டுமே வந்து 38 question number. அடுத்து 39. ஓகேங்களா? 38, 39, 307 பேஜில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. 40. Describe the reactions involved in the detection of nitrogen in an organic compound by Lasagne method. Page number 138. 138. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன இந்த 2 பாக்ஸ் இருக்கே அது ஃபுல்லாகவே 40th கொஷினுக்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 41. Give the principle involved in the estimation of halogen in an organic compound by Carrier's method. Page number 143. 143ல எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜன் கேரியர்ஸ் மெத்தட்னு இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் நெக்ஸ்ட் இது அப் டு கேல்குலேட்டட் வரைக்கும் 41க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஸோ உடனே உங்களுக்கு புக் பேக் கொஷினாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், உடனே பார்க்க முடியும். 42. Give a brief description of the principles of fractional distillation. Page number 150. 150ல ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 42nd ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். அதில் இருந்து அப்படி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் ரிப்பீட்டட்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 42nd ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். 42nd ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்லேருந்து ரிப்பீட்டட்னு முடியுது பாருங்கள் அது. நெக்ஸ்ட்டு காலம் குரோமேட்டோகிராஃபி. பேஜ் நம்பர் 152 and 153. இந்த காலம் குரோமேட்டோகிராஃபி இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ரைட் சைடில். தென் த மிக்சர் டு பி அந்த பேராகிராஃபும் ஸ்டார்ட் பண்ணி 153ல இந்த காலம்னு டிஸ்டன்சஸ் இந்த காலம்னு இருக்கு இல்லையா, 42nd செகண்ட் பாயிண்ட் அது. செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நாட் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். எக்ஸ்பிளைன் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி 43. பேஜ் நம்பர் 153ல இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து பேப்பர் குரோமேட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பார்ட்டிஷன் குரோமேட்டோகிராஃபின்னு இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 43. பேப்பர் குரோமேட்டோகிராஃபி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமேட்டோகிராஃபி. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் சைடில் இந்த பேராகிராஃப் ரியேஜென்ட் வரைக்கும் அப்ராப்ரியேட் ஸ்ப்ரே ரியேஜென்ட் இருக்கு இல்லையா, 43க்கான ஆன்சர். Then 44. Explain various types of constitutional isomerism, structural isomerism in organic compounds. Page number 132 and 133. 44 questionக்கான ஆன்சர் 132 and 133. 132ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஐசோமர்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ திஸ் டைப் ஆஃப் அதிலேருந்து இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு செயின் ஆர் நியூக்ளியர் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் இதுக்கான எக்ஸாம்பிளும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஐசோமெரிசம், இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரைக்கும். தென் ரைட் சைட் 133ல ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ஹெட்டிங் போட்டு இந்த 3 லைன்ஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரைக்கும். ஓகேங்களா? இல்லை செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை கூட எழுதலாம். தென் மெட்டாமெரிசம்னு எழுதிட்டு அதில் திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம்லேருந்து மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 44ல் அது எழுதிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 134ல்
டாட்டோமெரிசம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரலி ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க 44. இதுக்கான அப்படியே எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோ ஆசிட் டாட்டோமெரிசம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த ஃபார்ம் நைட்ரேட் ஃபார்ம், நைட்ரோ ஃபார்ம் இது எழுதிக்கோங்க. ரிங் செயின் ஐசோமெரிசம்னு போட்டுட்டு இதில் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 44 கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது இந்த ஐசோமரிசம் ஃபுல்லாக பொசிஷன் ஐசோமரிசமில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் எழுதிட்டு இது இந்த 3 லைன்ஸ் அண்ட் தென் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். மெட்டாமெரிசமில் மாலிகுலர் ஃபார்முலா வரைக்கும் எழுதிக்கோங்க, இதில் ஃபர்ஸ்ட் 1 எக்ஸாம்பிள். தென் டாட்டோமெரிசமில் ஹைட்ரஜன் வரைக்கும் எழுதிக்கோங்க, அடுத்து இந்த நைட்ரைட் ஃபார்ம் நைட்ரோ ஃபார்ம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிங் செயின் ஐசோமரிசமில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. 44க்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 45. Describe optical isomerism with suitable example. Page number 137. Optical isomerism heading இருக்கு இல்லையா, காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அந்த 5 லைன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்த செகண்ட் பேராகிராஃபில் இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்னு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஓகேங்களா. லெவாட்ரி எக்ஸாம்பிள் வந்து டி அண்ட் எல் குளுக்கோஸ். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஆப்டிக்கல் ஐசோமர்லேருந்து இது வரைக்கும் give example கேட்டிருக்காங்க இல்லையா, எக்ஸாம்பிள் D and L glucose. 46. Briefly explain geometrical isomerism in alkene by considering 2-butene as an example. Page number 135. 135ல geometrical isomerism இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் அதை வந்து வித் எக்ஸாம்பிளோடு இது பண்ண சொல்லியிருக்காங்களா, வித் 2-butene as an example அப் டு ஐசோமரிசம் வரைக்கும் 46க்கான ஆன்சர். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசமில் இந்த 3 பேராகிராஃப்ஸ் வித் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இந்த யூனிட்டோட 11th சாப்டரோட நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் யூனிட் 11 புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் ஓவரால் பார்த்தாச்சு. ஸோ 47லேருந்து 51 வரைக்கும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதோட ஃபோட்டோ இமேஜஸ் மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதோட PDF எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இமேஜஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.